எட்னா கால்டஸ் இவங்க யாருன்னா லிஸ்பன்ல உள்ள மெக்டானல்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு முன்னாள் எம்ப்ளாய். அவங்க அந்த கடையில வேலை பார்த்துருந்த டைம்ல பொதுவாக கடை அடைக்கக்கூடிய நேரத்துல குரூப் ஆஃப் பசங்க எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, எங்கள்கிட்ட போதுமான காசு இல்ல, உங்களுக்கு கடையில ஏதாவது சாப்பிட இருக்குமான்னு கேட்கும் போதெல்லாம் இவங்க அவங்க கடையில பர்கர்ஸை ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சாப்பிடறதுக்கு. ஸோ அந்த குரூப் ஆஃப் பாய்ஸ்ல ஒருத்தர் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு இந்த எட்னா கால்டஸ் இவங்களை ஒரு ஏர்போர்ட்ல வச்சு சந்திச்சது. ஏர்போர்ட்ல வச்சு சந்திச்ச போது 1000 தான் வந்தாலுமே அந்த எட்னா கால்டஸ் அவங்கள மறக்காம அந்த இடத்துல அந்த பையன் தன்னோட ஃபேமிலியையும் தன்னோட கிட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது அந்த எட்னா கால்டஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த பையன் யாருன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆமாங்க, நீங்க கேட்டதுக்காக தான். லிஸ்பன்ல உள்ள போர்ச்சுகல்ல இருக்கு லிஸ்பன். ஸோ அங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரோட ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிட்டு எடுத்துட்டு அவங்களுக்கு நைட்டு போது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு காசு இல்லாத போது மெக்டானல்ட்ஸ்ல இவங்க அவங்களுக்கு ஃப்ரீயாவே பர்கர் கொடுத்துருக்காங்க. பட் அந்த உதவியை மறக்காம கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவ்வளவு பெரிய இடத்துக்கு வாழ்க்கையில போயும் கூட இதை பத்தி பேட்டிலே சொல்லுவாங்க. McDonald's next to the stadium where we live and we always go to the அவங்கள பார்த்த போது எதையுமே மறக்காம நான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு திமிரும் இல்லாம சர்வ சாதாரணமா நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதனால அந்த எட்னா கால்டஸ் அன்னைக்கு அளவே செஞ்சுட்டாங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட நல்ல குணத்தை பார்த்து. இதுல இருந்து நம்ம வாழ்க்கையில கத்துக்கிட வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடத்துக்கு போனாலும் எந்த மாதிரி பெரிய ஆளா ஆனாலும் கூட நம்ம கஷ்டமான நேரங்கள்ல நம்ம கூடவே இருந்தவங்களை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. பி தேங்க்ஃபுல். இதே போல இன்ஸ்பைரிங்கான கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.